ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மே 1, 2 மற்றும் 3ஆம் தேதிக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் என்ன இருக்கோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே 1, 2 மற்றும் 3ஆம் தேதி என்னென்ன முக்கியமான நாட்கள், அது நமக்கு எக்ஸாமில் முக்கியங்கிறதுனால அது பார்ப்போம். புத்த பூர்ணிமா மே 1ஆம் தேதி புத்த பூர்ணிமா, இது இம்பார்ட்டன்ட் டே. அதுக்கப்புறம் லேபர் டே, அதுவும் மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுவும் 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூனா ஃபிஷ் டே. ஓகே, அது எதுக்காக அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டியை கொடுக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ உடம்புக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸை கொடுக்கறதுனால அந்த டியூனா ஃபிஷ் அழிஞ்சிட்டு வர்ற காரணத்தினால அது டியூனா ஃபிஷ் டே அதுவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 2017 தான் யூஎன் வந்து டியூனா ஃபிஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க அதை பற்றி என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்ப்போம். புத்த பூர்ணிமா 2026, இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. புத்திசம், ஜெயினிசம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி. ஸோ இன்னைக்கு மே 1, 2026க்கு புத்த பூர்ணிமா, புத்த பிறந்த நாள், அவர் பிறந்த நாள் தான். ஸோ புத்த பூர்ணிமா கொண்டாடுறோம். ஸோ அதுதான் இது மெயினாக என்லைட்மெண்ட்காக கிட்டத்தட்ட 48 நாள் தவம் இருந்து என்லைட்மெண்ட் அடைஞ்சாங்க. அதாவது 5 ஃபோல்ட் பார்த்து 8 ஃபோல்ட் பார்த்துலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஒருத்தவங்களும் என்லைட்மெண்ட் அடையிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, அந்த 8 ஃபோல்ட் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் லேபர்ஸ் டே 2026 மே 1 லேபர்ஸ் டே. நம்ம எப்போலேருந்து இங்கே இந்தியாவில் கொண்டாடி இருக்காங்க, இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1886லேருந்தே இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது யூஎஸ்ல ஒரு ஒரு லேபர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சம்பள உயர்வு வேணும், 14 மணிலேருந்து 20 மணி நேரம் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹவர்ஸை குறைக்கிறதுக்கும் வேஜஸ் அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது கலவரமாக மாதிரி அங்கே ஏகப்பட்ட டெத்து நடந்துச்சு. அப்பையிலேருந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலங்கள்லையும் அது ஒவ்வொருத்தவங்க உழைப்பாளர்கள் தினத்தை மே 1ஆம் தேதி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th century struggles, 19th century struggle for 8-hour work day இது பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் இந்த 1886 ஹேமார்க் அஃபேர், அந்த மார்க்கெட்டில் தான், இந்த சிக்காகோவில் இருக்கிற அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த மார்க்கெட்டில் தான் ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அமைதியாக போராடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ போலீஸ் இவங்க மாதிரி தடியடி நடத்தி ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அதுலேருந்து தான் மிகப்பெரிய போராட்டமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 19th century அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் 17லேருந்து 20 மணி நேரம் டெய்லியும் ஒரு அன்சேஃப் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. 8 hours தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இது ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ட்ரேட்ஸ் அண்ட் லேபர் யூனியன் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த ஹேமார்க் அஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னா மே 1, 1886 கிட்டத்தட்ட 4 லட்சம் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஓகே, ஸோ மறியல் பண்ணாங்க. அதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணது தான் மே 4 சிக்காகோ ஹேமார்க் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குளோபலாக எப்பப்பெல்லாம் அதை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் 1889 பிரெஞ்சு சோசியலிஸ்ட் பார்ட்டி மே 1 இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டேவா அதை அங்கீகரிச்சாங்க. அதுக்கப்புறம் குளோபல் எப்போ அடாப்ட் பண்ணதுன்னா 1890 ஆனுவலா ஒவ்வொரு வருஷமும் வந்து இதை லேபர்ஸ் டேவா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் it serves the honor workers rights and recognize the fight against labor exploitation, அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு எதிரான சுரண்டல்களுக்கு எதிரான உள்ள டே தான் இந்த லேபர்ஸ் டே. ஓகே, அதுக்கப்புறம் இது டியூனா ஃபிஷ் டே. ஸோ இன்டர்நேஷனல் டியூனா டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 2ஆம் தேதி, மே 2. இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னா சஸ்டைனிங் டியூனா சஸ்டைனிங் நேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கு உண்டான கருப்பொருள் தீமு. ஸோ வேர்ல்டு டியூனா டே இது மே 2 வேர்ல்டு டியூனா டேவா 2017 யூஎன் வந்து அங்கீகரிச்சாங்க, யுனைடெட் நேஷன். எதுக்காக இந்த டியூனா வந்து அழிஞ்சிட்டு வர்றதுனால தான் இதுக்கு ஒமேகா 3 மற்றும் விட்டமின் B12 ப்ரோட்டீன்ஸ் இதில் கிடைக்கிறதுனால ஸோ எல்லாருக்கும் ஒரு சத்தான உணவு கிடைக்கும் இந்த டியூனா ஃபிஷ்னால. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுட் என்ரிச் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டிக்காகவும் இந்த டேவை கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ கடலில் பிடிக்கப்படும் மீன்களில் அதிகபட்சம் இறந்த மீன் வகை தான் இந்த இது டியூனா ஃபிஷ். அதனால தான் இந்த டியூனா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த டியூனா டே கொண்டு வராங்க. ஓகே, சரி மே 1ஆம் தேதி என்ன அப்படின்னா லேபர்ஸ் டே. ஓகே, தினமணி மே 1, மே 2, மே மற்றும் மே 3ஆம் தேதி 3 நாளைக்கு உண்டான
கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸ் என்ன இருக்கோ அது மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். வித்தின் 15 மினிட்ஸில் நம்ம அதை பார்த்து முடிச்சிடலாம். மேற்கு வங்கத்தில் 17 வாக்குச்சாவடிகள் மறு வாக்குப்பதிவு. ஸோ இது வந்து இப்போ மே 4ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து எல்லா மாநிலங்கள்லேயும், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் 2 கட்டங்களாக நடந்தது. இது எல்லா இடத்துலையுமே நாளைக்கு வாக்குப்பதிவு நடக்க போகுது. எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த முதலமைச்சர் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல் வந்து வேடிக்கை பார்க்கும் ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற இந்த ஆர்டிக்கலில் என்ன அப்படின்னா, கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல்டு அட்டவணை 10 அதில் இருக்குது. அந்த கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா கொண்டு வந்தாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அந்த இதில் இப்போ பிளவு ஸ்பிளிட்டு அப்படின்னா ஒரு கட்சியிலிருந்து 3 மடங்குல இருந்து 2 மடங்கு மொத்தமாக குழுக்களா இன்னொரு கட்சியை சார்ந்து போனாங்கன்னா அதை பிளவுன்னு சொல்லுவாங்க, ஸ்பிளிட்டு. ஏன்னா அந்த கட்சியில் பிளவு ஏற்பட்டு தானே இங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் மெர்ஜின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இதில் நடந்திருக்கு. அது சட்டப்படி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ராஜ்யசபா அல்லது லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபா சேர்மன் இவங்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அது அங்கீகரிச்சது தான். ஸோ இதேமாரி ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்த 7 பேர், 10 சீட் இருக்கு, 7 பேர் கடைசியாக 3ல் 2 மடங்கு அவங்க பாஜகவில் போய் சேர்ந்துட்டாங்க. இது பிளவு மற்றும் மெர்ஜி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஓகே, அது சட்டப்படி கரெக்ட் தான் அப்படின்றாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு சில கேசஸ்லாம் இருக்கு. ஓகே, அட் த சேம் டைமு இந்த ஒரு குழுவாக விலகிறது தான் இந்த பிளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் மூலயமா, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற இந்த உயர் மினிஸ்டர்ஸ் மற்றும் மெம்பர்ஸை அவங்களோட ஒரு இது இல்லாமல் அவங்க ஒவ்வொரு கட்சியோட தலைவர்களே வந்து அவங்கள தகுதி நீக்கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் இல்லைன்னு சொல்லி சில ஜட்ஜஸ் சொல்றாங்க. KP ஷா மற்றும் சிவன்லால் கச்சேனா அவர்கள் சொல்றாங்க. ஸோ 1985 52வது அரசியல் சட்டத்துல தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மெர்ஜ் அப்படிங்கிறதே ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, அதுதான் எப்போ அப்படின்னா 91வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இதுல தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மெர்ஜி ஸ்பிளிட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் மூலியமா அவங்க கட்சித்தாவல் தடை சட்டம் மூலயமா அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்றது ஸோ தப்பு அப்படிங்கிறதுனால ஸோ நீங்க வந்து மெர்ஜ் பண்ணலாம், குழுக்களாக மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அது 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஓகே, 2003 கொண்டு வரப்பட்ட 91வது அரசியல் சாவண திருத்தத்தின்படி 2/3 பங்கு உறுப்பினர்கள் குழுவாக விலகினால் அது பிளவாக கருதப்படும் அப்படின்றாங்க. ஓகே, அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கு முன்னாடி 1967 69 வரையில மாநில சட்டப்பேரவைகளை 2700 கட்சித்தாவல்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 210 பேர்ல 111 பேர் அமைச்சர்களாகி இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். கயாலால் அப்படிங்கிறவர் தான் ஒரே நாளில் 3 முறை கட்சி மாறி இருக்கிறாரு. ஸோ அது இது வரைக்கும் அது வந்து பேசு பொருளாக இருக்கு. அதாவது ஹயாராம் கயாராம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ட் 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த பிறகு 10th ஷெட்யூல் வந்த பிறகு சரி, இப்போ 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் இப்போ ராஜ்யசபா சேர்மன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள ஒத்துக்கிட்டு அந்த 7 பேரையும் வந்து பிஜேபியில் இணைச்சிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கு உண்டான என்னென்னலாம் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிஹோட்டோ ஹோலகன் கேஸு. ஸோ கிஹோட்டோ கோலகன் கேஸு, அதுக்கப்புறம் 1992, அதுக்கப்புறம் ராஜேந்திர சிங் கேஸு, அதுக்கப்புறம் மணிப்பூர் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் 2000, அதுக்கப்புறம் 2019. ஸோ இதில் தான் இந்த மெர்ஜி அப்படிங்கிறத பிளவு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தீர்ப்பு. என்ன அப்படின்னா கருக்கலைப்பு. அந்த எப்படின்னா ஒரு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க 15 வயசுக்கு உள்ளவங்க. ஸோ பாலியல் வன்புணர்வு செஞ்சவங்களுக்கு கருக்கலைப்பு சட்டப்படி குற்றம் தான்.
அது வந்து அபார்ட் பண்ணுறது இந்தியாவில் சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் இளம் பெண்கள், அதாவது 18 வயசு கீழே 15 வயசுக்குள்ளவங்களுக்கு இதே மாதிரி கூட்டு பாலியல் பலாத்காரம் ஏதோ ஒரு பலாத்காரம் பண்ணால் அவங்கள எத்தனை நாட்குள்ள, கிட்டத்தட்ட 20 வாரம் 30 வாரம் 15 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு கரு கலைப்பு பண்ணுறது சட்டப்படி அது வந்து கொண்டு வரணும், மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த கேஸ் தான் இது. ஓகே, பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட கருக்கலைப்பு செய்ய எதுவாக சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எய்ம்ஸில் கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து மாற்றுறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வடநாட்டில் ஒரு ஒரு சிறுமிக்கு கிட்டத்தட்ட அவங்க ஆல்மோஸ்ட் ஃபைட்டர்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிட்டு, ஓகே, குழந்தை வளர ஆரம்பிச்சிட்டு, இதுக்கப்புறம் பண்ண முடியாது, அவங்க உயிருக்கு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் இது. ஸோ அதுலேருந்து தான் சிறுமியின் வயிற்றில் அந்த கரு வந்து வளர்கிறதுக்குள்ளேயே அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ இது நமக்கு டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் உற்பத்தி செய்யும், அதாவது மீன்களை பிடிக்கிறதுலையும் உற்பத்தி செய்யறதுலையும் வந்து மீன் உற்பத்தி இந்திய அளவில் தமிழகம் முதலிடம். எதை வந்து நம்ம பைஃபர்கேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குஜராத்தை பைஃபர்கேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதான் இதில் தமிழகம் முதலிடம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மத்திய கடல் சார் மீன்வள ஆராய்ச்சி மூலயமா சொல்லியிருக்கிறது தான். யாரை வந்து குஜராத்தை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு தள்ளி நம்ம 6.85 லட்சம் டன் மீன் உற்பத்தி செஞ்சு பிடிச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். அதுதான் வந்து முதலிடம். தமிழகம் மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் சரி கன்சியூம் பண்ணுறதும் சரி தமிழகம் முதலிடம் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.80 லட்சம் டன்னு. ஸோ 2024ஆம் ஆண்டை ஒப்படையில் 35.7 லட்சம் டன் அதிகரித்திருக்கு 2025 கம்பேர் பண்ணுறப்போ. 2025 அதிகம் மீன் பிடிக்கப்பட்ட மீன் வளமாக 2.70 லட்சம் டன்களாகவும் இப்போ 2.57 லட்சம் டன்களுடன் 2ஆம் இடத்துலையும் இருக்கு. ஓகே, அதுலேயும் எது வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா காணாங்கெழுத்தி மீன் முதலிடத்திலும் 2.57 லட்சம் டன்களுக்கு தலைக்கீழாகவும் 2ஆம் இடத்திலும், அதாவது தலைக்காளிகள்னு ஒன்று சொல்றாங்க, காணாங்கெழுத்தின்னு ஒன்று சொல்றாங்க. 2.53 லட்சம் டன்களுடன் எண்ணெய் மத்தி மீன், இது மூன்றும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. எண்ணெய் மத்தி மீன், காணாங்கெழுத்தி மீன், அதுக்கப்புறம் வந்து இது தலைக்காளிகள் 2ஆம் இடத்துலையும் இருக்கு. இதுதான் நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ காணாங்கெழுத்தி மீன் முதலிடத்துல இருக்கு 2.70 லட்சம் டன்னு. அதுக்கப்புறம் தலைக்காளிகள் 2ஆம் இடத்துல இருக்கு. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்காளிகள் 2ஆம் இடத்துல இருக்கு 2.58 லட்சம் டன்னு. 3ஆம் இடத்துல எண்ணெய் மத்தி மீன் 3ஆம் இடத்துல இருக்கு 2.53 லட்சம் டன். ஓகே, ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்கும்போதே இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 133 கோடி அளவுக்கு மதிப்புள்ள நம்மளோட பாரம்பரியமான பொருள் இங்கே 100 வருஷத்துக்கு மேலே போயிட்டாலே அது பாரம்பரியமான பொருள்னு சொல்லுவோம். அதாவது அமெரிக்காலேருந்து நம்ம திருப்பி தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் 133 கோடி மதிப்புனா 657 பழங்கால பொருட்கள் 100 வருஷத்துக்கு போயிட்டு போனாலே அது ஆன்டிக் பீஸாக மாறிடும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ராஜா லக்ஷ்மி கதம் அதெல்லாம் வந்து அவங்க இதில் கலந்து கொண்டவங்க. ஸோ இவங்க மூலியமாக தான் நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட என்னென்ன உருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுற பெண் சிலை ஒன்று, அதுக்கப்புறம் நிறையா மண்பாண்டங்கள், அதுக்கப்புறம் வந்து பிராஸ் கலந்த பொருட்கள்லாம் இருக்குது, நிறைய சிலைகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு புத்தர் சிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இது. அதுக்கப்புறம் காமன்வெல்த் போட்டி இந்த வருஷத்துக்கு லோகோ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதான் இந்த லோகோ. இதில் பேரா விளையாட்டு அதுக்குமே வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த லோகோ வந்து தயாரிச்சுக்கிறதே, இந்த ஷீல்டு வந்து தயாரிச்சுக்கிறதே வந்து கண் பார்வையற்றவர்கள் இதை தொட்டு உணரக்கூடிய அளவுக்கு தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ பிரெய்லி வடிவத்திலையும் அமைக்கப்பட்டிருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் நடக்குது 23வது காமன்வெல்த் கேம்ஸு. ஸோ இதில் எடின்பர்க் இளவரசரும் எட்வர்ட் முன்னிலை வகிக்கிறாரு. ஓகே, அவர் தான் சங்கத்தோட தலைவராக இருக்கிறாரு. ஸோ மிலிட்சா மில்லேன் கோவா இந்த மெடலை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மெடல் வந்து பிரெய்லி வடிவத்திலும் இருக்கு. ஓகே, 10 விளையாட்டுகள் மற்றும் 6 பேரா விளையாட்டுகளும் இதுல இடம்பெறுது. எப்போ இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த விளையாட்டு நடைபெறுது.
ஸோ அதில் தான் இதில் 215 தங்க பதக்கங்களும் அதேமாதிரி 47 பதக்கங்கள் பாரா விளையாட்டுகளுக்கும் வழங்கப்படுறதுக்கு ரெடியாகி இருக்காங்க. ஓகே, சிக்காகோ கிளாஸ்கோ நகரில் தான் இது காமன்வெல்த் போட்டிகளுக்கு இந்த வருஷம் நடக்க போகுது 2026. ஸோ மே 1 அவ்வளோதான். மே 2ஆம் தேதிக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கமர்ஷியல் சிலிண்டர், அதுக்கப்புறம் எல்லா பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே விலை ஏறப்போகுது. ஏன்னா போர் முடிவடைஞ்ச தருவாயிலும் நமக்கு இன்னும் பற்றாக்குறை அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதான் இந்த ரேட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி வசூல் வந்து எந்த மாதங்களும் இல்லாமல் இந்த மாதம் 2.43 லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5% மற்றும் 18% மாறின பிறகு, முன்னாடி வந்து இப்போ ஜிஎஸ்டி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது 2017. ஓகே, அது நமக்கு தெரியணும். அட் த சேம் டைம் முன்னாடி ஸ்லாப் வந்து 0%, 5%, 12%, 18%, அப்புறம் 28% சொல்லிட்டு இந்த ஸ்லாப்ல இருந்தது. இப்போ 2 ஸ்லாப் தான் இருக்கு. இந்த 2 ஸ்லாப் மாத்ததுலேருந்து ஜிஎஸ்டியோட வசூல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அத்தியாவசியமான பொருள் பால் சார்ந்த பொருட்கள், ஸோ மெடிசின்ஸ் அதெல்லாம் வந்து 5%க்குள்ளேயும், அதெல்லாம் வந்து 0%க்குள்ளேயும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 18%. அதுக்கப்புறம் 350 சிசி போனால், பைக்கு போனால், சொகுசாக போனால், அதெல்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் அது மாதிரி தாங்கன்னா 40% அந்த ஒரு ஸ்லாப் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு எல்லாத்துக்குமே வந்து 5 ஸ்லாப் மற்றும் 18 ஸ்லாப் தான் இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த ஜிஎஸ்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ ஜிஎஸ்டி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நமக்கு 1 ஜூலை 2017 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்ல தான் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் த டொமஸ்டிக் கன்சம்ஷன், அதுக்கு தான் மெயின் திங்கு. அதுக்கப்புறம் டேக்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ், கலெக்டர் மற்றும் டெபாசிட் பண்ணுறதுக்கு டேக்ஸு கலெக்ட் பண்ணுறாங்க. பலதாரம் முன்னாடி வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி, அந்த டியூட்டிலாம் இருக்கிறதுனால, செஸ் இது மாதிரிலாம் இருக்கிறதுனால பல டேக்ஸஸ் ரெஜிம் இருந்ததை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு, அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப்குள்ளே வந்துட்டாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதுலேயே சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சென்ட்ரல்னு இருக்கு, ஸ்டேட்னு இருக்கு, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இதுலேயே 3 டைப் இருக்கு. ஸோ நேஷனல் வைடு இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 2017 1ஆம் தேதி, ஜூலை 1. இது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸு. அதுக்கப்புறம் 2003 குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை வேல்யூ டேக்ஸஸோட கம்பேர் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2006 இந்த நேஷனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் பேசினது. அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிறது 2016 கொண்டு வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணி 122வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த பில்லு தான் வந்து எப்போ ஆக்டாக மாறுனுச்சு அப்படின்னா ஜூலை 1, 2017 தான். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் 1 ஜூலை 2017. ஸோ 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல. 2016 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்டா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்தது. இதில் 3 நியூ ஆர்டிக்கல் கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி தொடர்பு ஆர்டிகல் 246A, ஆர்டிகல் 269A, ஆர்டிகல் 279A. இந்த 246A என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட் மற்றும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துக்கு டாக்ஸ் வரி வசூல் பண்ற அதிகாரத்தை கொடுக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் ட்ரேடை கலெக்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கறதா இந்த 269A. அப்புறம் 279 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவுட்லைன் ஃபங்க்ஷனிங்கை பார்க்கறது தான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது. 279A, 269A, 246A. ஸோ இதில் 5% ஸோ இவ்வளோதான் ஜிஎஸ்டி பற்றி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். ஸோ பால் உற்பத்தி 2014 70% அதிகமாக இருக்குது. ஒயிட் ரெவல்யூஷன்
அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ரெவல்யூஷன் ஆனது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1970. அதுக்கப்புறம் இந்த அமுல் அவங்க மூலயமா இந்த ஆனந்த் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் மூலயமா தான் இது வந்துச்சு, இந்த அமுல். அதுக்கப்புறம் ஸோ 10 ஆண்டுகளில் இப்போ பிரதமர் 10 ஆண்டுகள் வந்த பிறகு நம்ம பால் தன்னிறைவு அடைஞ்சிருந்தோம். இப்போ உற்பத்தியில் கிட்டத்தட்ட 70% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் இது எவ்வளோ அப்படின்னா 2014ஆம் ஆண்டு 143 மில்லியன் டன்னாக இருந்தது. இப்போ 2024-25 அப்படியே டபுள் மடங்காக 248 மில்லியன் டன்னாக அதிகரித்திருக்கு. ஓகே, இதில் 70% ஸோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துப்போம். ஓகே, ஸோ அவ்வளோதான் தினமணி 2க்கு உண்டான தினமணிலேருந்து நமக்கு தேவையான சிலபஸ் ஒன்று ஜிஎஸ்டி பற்றி தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டோம். இப்போ 3ஆம் தேதி தினமணியில் மே 3ஆம் தேதி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நாடு முழுவதும் நீட் தேர்வு போயிட்டுருக்கு. 2026க்கான நீட் தேர்வு. இது யூஜி எம்பிபிஎஸ் சேர்றதுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்க எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, டென்டல், ஆயுர்வேதா, ஆயுஷ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இது பண்ணுறாங்க. அட் த சேம் டைமு இதில் ஃபாரினில் கூட வந்து சென்டர் வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நீட் எக்ஸாம் எல்லா இந்தியா ஃபுல்லாகவே இன்னைக்கு நடக்குது. ஸோ நம்மள்கிட்ட கேட்கலாம், 7 வயது சிறுவன் 2 உலக சாதனை பண்ணியிருக்கிறாரு. அதாவது தனுஷ்கோடி டு தலைமன்னார் 29 கிலோமீட்டரை ரொம்ப கம்மியான வயசில் கம்மியான நேரத்தில் கடந்திருக்கிறாரு நீச்சல் அடித்து. ஸோ இது வந்து உலக சாதனையாக இருக்குது. இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷாங் சிங். ஓகே, இஷாங் சிங்கு. இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். 29 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த பாக் ஜலச்ச சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 50 நிமிஷம் 9 மணி நேரம் 50 நிமிஷத்துல 2 உலக சாதனை. சிறிய வயது, பாக் நீரிணை கடந்த மிக குறைவான வயது. அதுக்கப்புறம் இரட்டை உலக சாதனையும் பெற்றிருக்கிறார். ஏன்னா கம்மியான நேரத்தில் வந்தது. ஸோ வயசு வெறும் 7 வயசு தான் ஆகுது. இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷாங் சிங். ஓகே, ஸோ இவர் யார் அப்படின்னா எழுத்தாளர் பிரசூன் ஜோஷி. இவரை வந்து எதோட தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல் இந்தியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷன் இது 2த்துக்கும் சேர்த்து இவரை தலைவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. பிரசூன் ஜோஷி. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரசார் பாரதியின் புதிய தலைவராக பிரபல பாடலாசிரியர் பிரசூன் ஜோஷியை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாமில் அப்பாயின்மெண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் இந்த சபகர் போர்ட்டு, சபகர் போர்ட் மாதிரி குவாதார் போர்ட்டு, இது வந்து யார் பில்டு பண்ணுறாங்க அப்படின்னா சைனா, பாகிஸ்தானில். அவங்க அந்த பொருளாதார அந்த பில்டு பண்ணுறதும் சரி, அந்த நடவடிக்கையும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ரெட்ரை வாங்கிட்டாங்க. ஸோ இதுதான் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஓகே, பொருளாதாரத்தை மேம்படுத்த நோக்கில் பாகிஸ்தானில் சீனா முன்னெடுத்து வரும் இந்த சீனா பாகிஸ்தான் இந்த பொருளாதார வழிதம் இந்த போர்ட்டு, அதாவது குவாதார் போர்ட்டை இப்போது அதை வந்து மேம்படுத்தி கட்டுற மாதிரி ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதில் கட்டுற மாதிரி தெரியல. ஸோ அதுதான் இப்போ நியூஸாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் காலர் ஜாப் அதில் 6% அதிகரித்திருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ. இந்த ஒயிட் கலர் ஜாப் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸு, காப்பீடு, ஐடி ஃபீல்டு, தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ, அப்புறம் இந்த நார்க்குரிய மற்றும் ஜாப் சீக் அந்த ஆப் மூலயமா நமக்கு அளிச்சிருக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 6% ஒயிட் கலர் ஜாப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 9% வளர்ச்சி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லையும், 21% எதில் இருக்குன்னா ஐடி துறையிலையும், 50% வளர்ச்சி ரியல் எஸ்டேட் துறையிலையும் அதிகமாக இருக்குது. ஓகே, இது போன வருஷத்தோட இந்த வருஷம் 6% அதிகமாக வேலைவாய்ப்பு ஒயிட் கலர் ஜாப்ல இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்கோட ஒரு கவர்னர் மற்றும் டெப்யூட்டி கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 4 பேர் இருப்பாங்க. அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்பிஐ ஆக்ட்லேயே இருக்குது. ஸோ இப்போ புதிய ரோஹித் ஜெயின் அவரை வந்து புதிய ஒரு டெப்யூட்டி கவர்னராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் அவர் தான் இருந்தார். ஸோ இப்போது 1934ஆம் ஆண்டு ஆக்ட் படி தான் 4 கவர்னர் இருக்கணும், துணை கவர்னர் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிற 4 துணை கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன், எஸ்சி முர்மு, பூனம் குப்தா, எஸ்சி முர்மு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் 3 துணை ஆளுநரோட சேர்த்து அவரும் இருக்கிறாரு. ஓகே. ஸோ இவர் தான் புதிய கவர்னராக நியமனம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஓகே. ரோஹித் ஜெயின் அப்படிங்கிறவர். ஸோ பார்த்துங்க, இன்னையோட தினமணி மே 3, அதுக்கப்புறம் மே 2, மே 1ஆம் தேதி 3 நாளைக்கு உண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் என்னென்ன வருமோ அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.